பாலாஜி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் முடிவடை இன்னும் வரும் 6 நாட்கள் மட்டுமே இருக்கின்றது. 21ஆம் தேதி மாலை 5 மணியுடன் முடிவடை இருக்கின்றது. இதன் காரணமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 233 தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். இந்த நிலையில்தான் அனைத்து தொகுதி வேட்பாளர்களையும் தவேக வேட்பாளர்களையும் ஆதரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மாவட்டம் வாரியாக தொகுதி வாரியாக சென்று தவேக தலைவர் விஜய் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தொகுதிகளுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்து வரக்கூடிய நேரலை காட்சி பார்க்கின்றோம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் தியாகராய நகர் மற்றும் அதை தொடர்ந்து ஆயிரம் விளக்கு, எழும்பூர் என 3 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தவேக வேட்பாளரை ஆதரித்து விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் பிரச்சாரமாக அல்லாமல், அதாவது ஒரு கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு அவர் பிரச்சார வேனில் இருந்து உரையாற்றுவார். அதுபோன்று இல்லாமல் வெறும் ரோட் ஷோவாக ஏற்பாடு செய்யப்பட்டு வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய தவேக தொண்டர்களிடம் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த பிரச்சாரம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக மொத்தமாக 3 தொகுதிகள் என கணக்கிட்டு, அதாவது தியாகராய நகர், ஆயிரம் விளக்கு மற்றும் எழும்பூர் ஆகிய 3 தொகுதிகள் எடுத்துக்கொண்டு அதில் தியாகராய நகரை முடித்துவிட்டு ஆயிரம் விளக்கு நோக்கி சென்று கொண்டு அங்கு அந்த 3 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய தவேக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ விஜய் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி முதற்கட்டமாக அவர் தியாகராய நகரில் ரோட் ஷோ மேற்கொண்டார். தியாகராய நகரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் போட்டியிடுகிறார். முக்கிய வேட்பாளராக பார்க்கப்படக்கூடிய அவர் தியாகராய நகரில் போட்டியிடுகிறார். அது மிக முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. அவரை பிரச்சார வேனில் ஏற்றி அவர் ரோட் ஷோ மேற்கொண்டார். அதற்கு பிறகு புசி ஆனந்த் கீழே இறங்கி ஓடி சென்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இப்படியாக அடுத்தடுத்த கட்டங்களாக அதை முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக ஆயிரம் விளக்கு தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு ரோட் ஷோ மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு அடுத்த கட்டமாக எழும்பூர் தொகுதியில் அவர் ரோட் ஷோ மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பு மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கின்றோம் வள்ளூர் கோட்டத்தில் திடீரென்று பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறார் விஜய். இதுபோன்று பல்வேறு இடங்களில் அவர் திடீரென்று இதுபோன்று பிரச்சார வாகனத்தில் கீழே இறங்கி சைக்கிள் ஓட்டுவது, நேரடியாக சென்று மக்களை சந்திப்பது, கை கொடுப்பது போன்ற செயல்களை மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாகவே திடீரென்று ரோட் ஷோ மேற்கொண்டு வந்த விஜய் பிரச்சார வேனில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறார். கீழே இறங்கி அவர் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய அந்த நிலை, கீழே இறங்கி அவர் சென்று கூடிய அந்த நேரலை காட்சி பார்த்துக் கொண்டிருக்கும். ஏற்கனவே விஜய் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது திடீரென்று சைக்கிள் ஓட்டுவது, கீழே இறங்கி அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இன்பதிர்ச்சி கொடுப்பது போன்ற செயலை மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாகவே வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ரோட் ஷோ மேற்கொண்டிருந்த விஜய் திடீரென்று பிரச்சார வேனிலிருந்து கீழே இறங்கி அங்கு கீழே தவேக தொண்டர்கள் விஜய்க்கு செங்கோல் பரிசாக வழங்கி இருக்கிறார்கள். அதை பெற்றுக் கொள்வதற்காக விஜய் திடீரென்று கீழே இறங்கி இருக்கிறார். அங்கு ஜேசிடி பிரபாகர் உடன் இருக்கின்றார். அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய தவேக வேட்பாளர் ஜேசிடி பிரபாகர் அருகில் இருக்கின்றார். அப்போது திடீரென்று விஜய் பிரச்சார வேனிலிருந்து கீழே இறங்கி அங்கு தவேக தொண்டர்கள் அவருக்கு செங்கோல் பரிசாக வழங்கினார்கள். அதை பெற்றுக்கொண்டு அவர் மீண்டும் பிரச்சார வேனில் ஏறக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வழிநெடுகிலும் தவேகவுடைய தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயை சந்திப்பதற்காகவும் அதே போன்று விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் வழிநெடுகிலும் தவேக தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கின்றோம். தற்போது அவர் பிரச்சார வேனில் மீண்டும் ஏறி இருக்கின்றார். சற்று நேரத்திற்கு முன்னர் வழிநெடுகிலும் விஜய்க்கு பல்வேறு பரிசுகள் தொண்டர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதையும் அவர் முடிந்த வரையில் பெற்றுக்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திடீரென்று பிரச்சார வேனிலிருந்து கீழே இறங்கிய விஜய் அங்கு தவேக தொண்டர் ஒருவர் விஜய்க்கு செங்கோலை பரிசாக கொடுப்பதற்காக அவர் அங்கிருந்து அந்த செங்கோலை காண்பித்து பரிசாக கொடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் விஜய் பிரச்சார வேனிலிருந்து திடீரென்று இறங்கி அந்த செங்கோலை நேரில் சென்று தவேக தொண்டரிடம் செங்கோலை பரிசாக பெற்றுக்கொண்டு மீண்டும் பிரச்சார வேனில் ஏறி அவர் ரோட் ஷோவை தொடங்கி இருக்கிறார். அந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த தொகுதிகளுக்கு செல்லும் போது அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பிரச்சார வேனில் உடன் ஏற்றிக்கொண்டு அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டு வரக்கூடிய விஜய் முதற்கட்டமாக தீநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சார வேனில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரித்தார். அதாவது தீநகர் தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு புசி ஆனந்த் தவேகவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் போட்டியிடுகிறார்.
அவரை பிரச்சார வேனில் ஏற்றிக்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டார். அதற்கு பிறகு 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகர் அவரை பிரச்சார வேனில் ஏற்றுக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்தித்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும், விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், தாவேக்காவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொண்டர்களை சந்தித்து அவர் தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வருகின்றார். அதற்கு பிறகு எழும்பூர் செல்ல இருக்கக்கூடிய விஜய் அங்கு எழும்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தாவேக்கா வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் போட்டியிடுகிறார் தாவேக்கா சார்பாக. இங்கிருந்து 1000 விளக்கு தொகுதியிலிருந்து புறப்பட்டு இங்கு முடித்துவிட்டு அதற்கு பிறகு எழும்பூர் தொகுதிக்கு சென்று எழும்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராஜ்மோகனை பிரச்சார வேலையில் ஏற்றுக்கொண்டு அங்கும் அவர் ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கின்றார். இப்படியாக சென்னையில் மிக முக்கியமான தொகுதியாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் இந்த 3 தொகுதிகள் மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. டி நகர், தியாகராய நகர் மற்றும் 1000 விளக்கு, எழும்பூர் ஆகிய 3 தொகுதியும் மிக முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய தாவேக்காவுடைய மிக முக்கியமான வேட்பாளரை ஆதரித்து விஜய் தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வரக்கூடிய நேரலை காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.